ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹிந்தி மிஸ். பரீட்சை புக்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 14 லெசன்ஸை நம்ம சேனலில் வீடியோஸ் மூலமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது லாஸ்ட் லெசன் 15th லெசனுக்கான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 57 எடுத்துக்கோங்க. லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி லெசனுக்கு பேக் சைடில் நியூ வேர்ட்ஸும் அதோட மீனிங்ஸும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. லெசனில் வரக்கூடிய ஆனால் புக்கில் மீனிங் கொடுக்கப்படாத சில நியூ வேர்ட்ஸை இங்கே கொடுத்துருக்கேன். அந்த வேர்ட்ஸையும் அதோட மீனிங்ஸையும் பார்த்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா புக்கில் இல்லை, எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த லெசனை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 15th லெசனோட பேர் ஹமாரா காவ். ஹமாரானா ஹம் ப்ளஸ் கா, எங்களுடைய, காவ்னா கிராமம். ஹமாரா காவ் எங்களுடைய கிராமம். ஒரு கிராமம் எப்படியெல்லாம் இருக்கும், அதில் யார் யாரெல்லாம் வசிப்பாங்க, அங்கே என்னென்னலாம் வசதிகள் இருக்கும், என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்கும், அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க, இதை பற்றிலாம் இந்த லெசனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த லெசனை படிக்கும்போதே நம்ம ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வந்த ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 15th லெசனோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கலாமா? ஹமாரே காவ் கா நாம் அரசூர் ஹை. எங்களுடைய கிராமத்தினுடைய பெயர் அரசூர். यह बहुत सुंदर गाँव है. இது மிகவும் அழகான கிராமம். यह गाँव हरे भरे खेतों के बीच बसा है. हरे भरेனா பசுமையான, கேத்தோம்னா வயல்களுக்கு, கே பீச் நடுவில், பசாஹைனா அமைந்திருக்கிறது, சிச்சுவேட்டட்னு அர்த்தம். यह गाँव हरे भरे खेतों के बीच बसा है. இந்த கிராமம் பசுமையான வயல்களுக்கு நடுவில் அமைந்திருக்கிறது. खेतों में चावल और तरकारियां पैदा होती हैं. खेतों में வயல்களில், சாவல்னா அரிசி, और तरकारियां மற்றும் காய்கறிகள், पैदा होती हैं விளைகின்றன. खेतों में चावल और तरकारियां पैदा होती हैं. வயல்களில் அரிசி மற்றும் காய்கறிகள் விளைகின்றன. गांव में करीब 3000 लोग रहते हैं. करीबना கிட்டத்தட்ட 3000, 3000, हजारना आयरम அர்த்தம். गांव में करीब 3000 लोग रहते हैं. கிராமத்தில் கிட்டத்தட்ட 3000 மக்கள் வசிக்கிறார்கள். हिंदू, मुसलमान, ईसाई आदि सभी मतों के लोग रहते हैं. हिंदू, मुस्लिम, கிறித்துவம், ஆதி சபி மத்தோம் கே லோக் முதலிய எல்லா மதங்களையும் சேர்ந்த மக்கள் रहते हैं வசிக்கிறார்கள். यहाँ हिंदुओं के लिए कई मंदिर हैं. मुसलमानों के लिए एक मस्जिद और ईसाइयों के लिए एक गिरजाघर है. யஹானா இங்கே, ஹிந்துவோம் கேலியே ஹிந்துக்களுக்காக, கை மந்திர் ஹைம் மந்திர்னா கோவில்கள், பல கோவில்கள் இருக்கின்றன. முசல்மானும் கேலியே முஸ்லிம்களுக்காக, ஏக் மஸ்ஜித் மஸ்ஜித்னா மசூதி, ஒரு மசூதி. और ஈசாயும் கேலியே கிறிஸ்துவர்களுக்காக, ஏக் கிர்ஜாகர் ஹை கிர்ஜாகர்னா தேவாலயம், சர்ச். கிறிஸ்டின்ஸ்க்காக ஒரு சர்ச் கூட இருக்கு. यहाँ हिंदुओं के लिए कई मंदिर हैं, मुसलमानों के लिए एक मस्जिद और ईसाइयों के लिए एक गिरजाघर है. இங்கே ஹிந்துக்களுக்காக பல கோவில்கள் இருக்கின்றன, முஸ்லிம்களுக்காக ஒரு மசூதி மற்றும் கிறித்துவர்களுக்காக ஒரு தேவாலயம் இருக்கிறது. हम लोग हमेशा मिलजुल कर रहते हैं. हम लोगனா நாங்கள், ஹமேஷானா எப்பொழுதும், மில்ஜுல்கர்னா ஒற்றுமையாக இணைந்துன்னு அர்த்தம், रहते हैंனா வசிக்கிறோம். हम लोग हमेशा मिलजुल कर रहते हैं. நாங்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இணைந்து வசிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முடிச்சாச்சு. செகண்ட் பேராகிராஃப் படிக்கலாமா? हमारे गाँव में एक प्रारंभिक पाठशाला है. हमारे गाँव में ना எங்களுடைய கிராமத்தில், प्रारंभिक पाठशाला प्राइमरी स्कूल ஆரம்ப பள்ளிக்கூடம். हमारे गाँव में एक प्रारंभिक पाठशाला है. எங்களுடைய கிராமத்தில் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் இருக்கிறது. एक माध्यमिक पाठशाला भी है. माध्यमिक पाठशाला मिडिल स्कूल नடுநிலை பள்ளி. एक माध्यमिक पाठशाला भी है. ஒரு நடுநிலை பள்ளி கூட இருக்கிறது. गांव के सभी बाल बच्चे यहाँ अच्छी शिक्षा पाते हैं. गांव के ना கிராமத்தினுடைய, சபி பால் பச்சே எல்லா குழந்தைகளும், யஹா இங்கே,
अच्छी शिक्षा நல்ல கல்வி पाते हैं பெறுகிறார்கள் गांव के सभी बाल बच्चे यहाँ अच्छी शिक्षा पाते हैं கிராமத்தினுடைய எல்லா குழந்தைகளும் இங்கே நல்ல கல்வி பெறுகிறார்கள் पाठशालाओं में खेल भी सिखाते हैं पाठशालाओं में ना பள்ளிக்கூடங்களில் खेल भी விளையாட்டு கூட சிக்காத்தே ஹைம் சிக்கானா சொல்லி கொடுத்தல்னு அர்த்தம் சீக்னா கற்றல் சிக்கானா சொல்லி கொடுத்தல் டீச் பண்ணுறது பாட்சாலாவுமே கேள்வி சிக்காத்தே ஹைம் பள்ளிக்கூடங்களில் விளையாட்டு கூட சொல்லி கொடுக்கிறார்கள் இல்லை கற்றுக் கொடுக்கிறார்கள் இப்போ தேர்ட் பேராகிராஃப் படிக்கலாமா गाँव की गलियाँ चौड़ी हैं गाँव की गलियाँ गलियाना தெருக்கள்னு அர்த்தம் கலினா தெரு கலியான்னா தெருக்கள் சவுடானா அகலமான அர்த்தம் இங்கே கலின்றது பெண்பால்ன்றனால சவுடின்னு வந்திருக்கு गाँव की गलियाँ चौड़ी हैं கிராமத்தினுடைய தெருக்கள் அகலமாக இருக்கின்றன दोनों ओर छायादार पेड़ हैं இரண்டு பக்கங்களிலும் நிழல் தரக்கூடிய மரங்கள் இருக்கின்றன இதெல்லாம் நம்ம பகீச்சா லெசன்லேயே படிச்சிருக்கோம் ஹம் கலியோம் கோ கபி கந்தா நஹி கர்த்தே ஹம்னா நாங்கள் கலியோம் கோ தெருக்களை கபி ஒருபொழுதும் கந்தா நஹி கர்த்தே அழுக்காக்குவதில்லை கந்தானா அழுக்கு கந்தா நஹி கர்த்தேனா அழுக்காக்குவதில்லை हम गलियों को कभी गंदा नहीं करते நாங்கள் தெருக்களை ஒருபொழுதும் அழுக்காக்குவதில்லை यहाँ पेयजल के लिए नल का प्रबंध है यहाना இங்கே पेयजलனா குடிநீர் पेयजल के लिएனா குடிநீருக்காக नल का प्रबंध नलனா குழாய் नल का प्रबंधனா குழாய்க்கான ஏற்பாடு है இருக்கிறது यहाँ पेयजल के लिए नल का प्रबंध है இங்கே குடிநீருக்காக குழாய்க்கான ஏற்பாடு இருக்கிறது நஹானே தோனே கேலியே அனேக் தாலாப் ஹை நஹானேனா குளிக்கிறது தோனேனா துவைக்கிறது அனேக் தாலாப் ஹை பல குளங்கள் இருக்கின்றன தாலாப்னா குளம் நஹானே தோனே கேலியே அனேக் தாலாப் ஹை குளிப்பதற்கும் துவைப்பதற்கும் நிறைய இல்லை பல குளங்கள் இருக்கின்றன हम उनको हमेशा साफ रखते हैं हमना நாங்கள் उनको வே ப்ளஸ் கோ தான் உன்கோ அவற்றை ஹமேஷா எப்பொழுதும் சாஃப்னா க்ளீன் கந்தானா அழுக்கானன்னு பார்த்தோம் இல்லையா சாஃப்னா சுத்தமாக ரக்தே ஹைம் வைத்திருக்கிறோம் ஹம் உன்கோ ஹமேஷா சாஃப் ரக்தே ஹைம் நாங்கள் அவற்றை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்கிறோம் गांव के लोग गाय बैल भैंस बकरी मुर्गी भी पालते हैं गांव के लोग கிராமத்துடைய மக்கள் காய்னா பசு பைல்னா எருது மாட்டு வண்டியில் இருக்கு இல்லையா அந்த எருது பைம்ஸ்னா எருமை பக்ரீனா ஆடு முர்கினா கோழி பி பால்தே ஹைம் கூட வளர்க்கிறோம் गांव के लोग गाय बैल भैंस बकरी முர்கி பி பால்தே ஹைம் கிராமத்துடைய மக்கள் பசு எருது எருமை ஆடு கோழி கூட வளர்க்கிறார்கள் இப்போ ஃபோர்த் பேராகிராஃப் படிக்கலாமா யஹா ஏக் சோட்டா பாஜார் ஹை பாஜார்னா மார்க்கெட்னு அர்த்தம் இங்கே ஒரு சிறிய மார்க்கெட் இருக்கிறது யஹா கை தூக்கானே ஹைம் தூக்கான்னா கடை தூக்கானேம்னா கடைகள் இங்கே பல கடைகள் இருக்கின்றன किराने की दुकानों में चावल गेहूँ दाल इमली नमक तेल आदि मिलते हैं किराने की दुकानों में ना மளிகை கடைகளில் சாவல்னா அரிசி கேஹூனா கோதுமை தால்னா பருப்பு இம்லினா புளி நமக்னா உப்பு தேல்னா எண்ணெய் ஆதி முதலியவை மில்தே ஹைம் மில்னா கிடைத்தல் மில்தே ஹைம்னா கிடைக்கின்றன किराने की दुकानों में चावल गेहूँ दाल इमली नमक तेल आदि मिलते हैं மளிகை கடைகளில் அரிசி கோதுமை பருப்பு புளி உப்பு எண்ணெய் முதலியவை கிடைக்கின்றன सब्जी की दुकानों में बैंगन प्याज मूली आलू गोभी सेम लौकी कुम्हड़ा सहजन भिंडी
ஆதி தர்காரியாம் மில்தி ஹைம். சப்ஜினா காய்கறி, சப்ஜிக்கு தூக்கானோமேனா காய்கறி கடைகளில், பைங்கன்னா கத்திரிக்காய், பியாஜ்னா வெங்காயம், மூலினா முள்ளங்கி, ஆலுனா உருளைக்கிழங்கு, கோபினா முட்டைகோஸ், சேம்னா அவரைக்காய், லௌக்கினா சுரைக்காய், கும்ஹடானா பூசணிக்காய், சஹஜன்னா முருங்கைக்காய், பிண்டினா வெண்டைக்காய், ஆதி தர்காரியாம் முதலிய காய்கறிகள் மில்தி ஹைம் கிடைக்கின்றன. சப்ஜிக்கு दुकानों में बैंगन, प्याज, मूली, आलू, गोभी, सेम, लौकी, कुम्हड़ा, सहजन, भिंडी आदि தர்காரியாம் மில்தி ஹைம். காய்கறி கடைகளில் கத்திரிக்காய், வெங்காயம், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, முட்டைகோஸ், அவரைக்காய், சுரைக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் முதலிய காய்கறிகள் கிடைக்கின்றன. இப்போ இந்த 15th லெசனுடைய லாஸ்ட் பேராகிராஃப் படிக்கலாம். गांव के लोग सीधे सादे हैं. गांव के लोगனா கிராமத்தினுடைய மக்கள், சீதே சாதே எளிமையாக, ஹைம் இருக்கிறார்கள். गांव के लोग सीधे सादे हैं கிராமத்தினுடைய மக்கள் எளிமையாக இருக்கிறார்கள். हम यहाँ हमेशा सरल जीवन बिताते हैं. हम यहाना நாங்கள் இங்கே, ஹமேஷானா எப்பொழுதும், சரல்னா எளிமையாக, ஜீவன் பிதாத்தே ஹைம்னா வாழ்கிறோம். ஹம் யஹா ஹமேஷா சரல் ஜீவன் பிதாத்தே ஹைம் நாங்கள் இங்கே எப்பொழுதும் எளிமையாக வாழ்கிறோம். ஸோ இந்த பரீட்சை புக்கில் இருக்கக்கூடிய மொத்த 15 லெசன்ஸுமே நம்ம முடிச்சாச்சு. இன்றைக்கி நடத்தின இந்த 15th லெசன் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டு வந்த அந்த உணர்வுகள் உங்களுக்கு இருந்திருக்கும். லெசனை அதே இன்ட்ரெஸ்டோட மீனிங்கோடு சேர்த்து படித்து பாருங்கள். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா நடத்தக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸாமான பரீட்சை எக்ஸாமுக்கான எல்லா போர்ஷன்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 15 லெசன்ஸ்க்கான எக்ஸசைசஸ்லாம் புக்குக்கு பேக் சைடில் இருக்குது. அந்த எக்ஸசைஸ் தான் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். பிக்சர்ஸ், கொஷின் ஆன்சர்ஸ், ஆப்போசிட்ஸ், 2 லைன்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இதெல்லாம் தான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த 15 லெசன்ஸையும் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் வரப்போகிற என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் see you in the next video.